Daily. Taste the Daily. இது குறித்து தொடர்ந்து பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாரி கார்த்திக், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒய்எம்சி அரங்கத்தில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வில் பங்கேற்க கட்சியின் தலைவர் விஜய் அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கிறோம். மாவட்டத்திற்கு 5 பேர் என மொத்தமாக 3000 பேர் இதில் பங்கேற்றிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மொத்தம் எத்தனை பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு, அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கு, தள்ளுமுள் ஏற்படக்கூடிய காட்சிகளை நாம ஒவ்வொரு திரையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். கள நிலவரங்கள். வணக்கம். இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இஃப்தார் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக விஜய் இதற்காக 2 நாட்கள், நேற்று மற்றும் இன்று என 2 நாட்கள் நோன்பு இருந்து இன்று நோன்பு துறப்பார் என்று அவர் கட்சியினர் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று அந்த நிகழ்ச்சிக்காக விஜய் வந்திருந்தார். அது மட்டுமல்ல, அவரோடு சேர்த்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய இயக்கங்களை சேர்ந்தவர்களும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர் கட்சியில் இருக்கக்கூடிய 120 அமைப்பு மாவட்டங்களுக்கு 5 பேர் என்று நோன்பு திறக்கும் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இங்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதே போல இந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும் இங்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் ராயப்பேட்டையில் இன்று மதியத்திலிருந்தே அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் திரளான பேர் விஜயை காண்பதற்காக காத்திருந்தார்கள். இந்நிலையில் சற்று முன்தினம் சில மணி நேரத்துக்கு முன்னதாக விஜய் இந்த மைதானத்துக்கு உள்ளே வரும் பொழுது அவரை பார்ப்பதற்காக காத்திருந்த தொண்டர்கள் இங்கு அங்கும் இங்குமாக மைதானத்தில் ஓடினார்கள். அது மட்டுமல்ல, தடுப்புகளை எல்லாம் உடைத்துவிட்டு அங்கு வைத்திருக்கக்கூடிய கண்ணாடி கதவுகளை எல்லாம் உடைத்துவிட்டு அவர்கள் உள்ளே செல்ல முயற்சித்தார்கள். அது மட்டும் இருக்கிற கண்ணாடிகள் எல்லாம் உடைத்துவிட்டும் அங்க பாதுகாப்பு இருந்த காவலர்களையும் கூட கண்டுகொள்ளாமல் அங்கும் இங்கும் ஓடியபடி மைதானத்திலிருந்து விஜயை பார்க்க அரங்கத்திற்குள் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் இங்கு ஒரு பதட்டம் ஏற்பட ஒரு சூழல்தான் உருவானது. தொடர்ச்சியாக நாம் இங்க பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விஜய் தொண்டர்களால் இந்த மைதானமே உள்ளே வருவதற்காக காத்திருந்த பொழுது ஒரு பக்கம் கண்ணாடியை உடைத்து கொண்டு அவர்கள் உள்ளே ஒரு சூழல் இருந்தது. ஆனாலும் கூட அந்த நோன்பு திறப்பவர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 2400 பேர் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பல்வேறு இஸ்லாமிய இயக்கங்களை சேர்ந்தவர்களையும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் விஜய் அனைத்து கட்சிகளையும் போல ஒவ்வொரு சிறுபான்மையினையும் உள்ளடக்கிய அந்த நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வது ஒவ்வொரு கட்சிக்கும் வழக்கம். அதன் அடிப்படையிலே முதல் முறையாக கட்சியை துவங்கி இந்த நிகழ்ச்சியில் விஜய் இதை கலந்து கொண்டிருக்கிறார். இது வெறும் இஃப்தார் விருந்தோட இல்லை, குறிப்பாக ஒரு அரசியல் கட்சி நிகழ்வாக அது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவிலும் கூட அனைத்து கட்சிகளும் இஃப்தார் விருந்தில் கலந்து கொள்வார்கள். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மற்றும் இஸ்லாமியர்கள் அழைத்து அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து தலைமை தாங்குவார்கள். அதன் அடிப்படையிலே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சிகளுமே இந்த நிகழ்ச்சிகள் இது போன்ற நிகழ்ச்சி கலந்து கொள்வது வழக்கம். அதன் அடிப்படையில் தான் கட்சி ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகமும் இந்த நிகழ்ச்சியை துவங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, விஜய் ஒரு மிகப்பெரிய சினிமா நடிகர் என்பதால் இந்த அளவுக்கு கூட்டம் அவரை பார்க்க வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, பல்வேறு இடங்களிலிருந்து விஜயை பார்ப்பதற்காக ரசிகர்கள் சூழ்ந்த வண்ணம் இருந்தார்கள். அவர்கள்தான் தற்போது இந்த மைதானத்துக்குள் கேட்டுகளை உடைத்துக் கொண்டு அவர்கள் வெளியே வரக்கூடிய சூழல். கிட்டத்தட்ட தனியார் பாதுகாவலர்கள் 40க்கும் மேற்பட்டோர் போட்டால் கூட இஸ்லாமியர்களை உள்ளே விட அளவுக்கு இந்த நெருக்கமான ஒரு பாதுகாப்பை அவர்கள் செய்தார்கள். யாரையும் உள்ளே விடமாட்டோம் என்று இந்த மதியத்திலிருந்து அவர்கள் பாதுகாப்பு வைத்திருந்த தனியார் பாதுகாப்பினர் கட்டுப்பாட்டில் இந்த முழு மைதானமே, அந்த ராயப்பேட்டை ஒய்எம்சி மைதானமே இருந்த நிலையில் தற்போது அந்த மைதானத்தை, அதாவது தற்போது நான் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்தை முழுமையாகவே ரசிகர்கள் ஆக்கிரமிப்பு செய்தார்கள். அது மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய பேரிகார்டுகள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய கண்ணாடிகளை உடைத்து விட்டு அவர்கள் தொடர்ச்சியாக உள்ளே சென்று கொண்டிருக்கிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் விஜயை பார்ப்பதற்காக அவர்கள் இன்று காலையிலிருந்தே காத்திருந்தார் என்று குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் கூட அரை மணி நேரம் மட்டுமே விஜய் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார் என்று கூறப்படுகிறது. விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் பேசவில்லை என்று அவர்கள் கட்சிக்காரர்கள் கூறுகிறார்கள். தற்போது வரை அவர் பேசுவதற்கான எந்த ஒரு சொல்லும், அதே போல எந்த ஒரு திட்டமிடலும் இல்லை என்றும் இருக்கிறது. ஆனாலும் கூட முதல் முறையாக கட்சி துவங்கி இஃப்தார் நோன்பு இருக்கும் விஜய்க்கு பல்வேறு தரப்பிலிருந்து இஸ்லாமிய இயக்கங்களை சேர்ந்தவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பங்கெடுத்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, இன்று மதியத்திலிருந்தே இந்த விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் தமிழகத்தின் பல இடங்களிலிருந்தும் நோன்பு திறப்பதற்காக வந்திருந்தாலும் கூட அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. ஏற்கனவே காலையிலிருந்து அவர்கள் நோன்பு இருப்பதால் தண்ணீர் கூட குடிக்காமல் வெயிலில் வாட்டி வளர்த்தி இன்னக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அவர்கள் வாசலிலே நிக்க வைத்து உள்ளே கூட அனுமதிக்க முடியாத ஒரு சூழல் தான் இருந்தது.
விஜய் வந்த பிறகுதான் அதல்ல, விஜய் வருவதற்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னால் தான் உங்களை அனுமதிக்க முடியும் என்ற அடிப்படையிலே கடிதத்தோடு இஸ்லாமிய தோழர்கள் காத்திருந்ததை பார்க்கிறோம். அவர்கள் ஏற்கனவே நோன்பு இருந்தாலும் கூட கடும் வெயிலிலும் தற்போது அவர்கள் மதியம் முழுக்கவே நின்ற நிலையில் தற்போது மாலை மட்டும்தான் அவர்களை அனுமதிக்கப்பட்டார்கள். விஜய் வருவதற்காக ஒரு 10 நிமிடத்திற்கு முன்னதாக தான் ஒருவன் பின் ஒருவராக அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது விஜய் வந்தவுடன் அனைவரும் ஆர்வத்து மிகுதியின் காரணமாக உடைத்துக் கொண்டு உள்ளே போறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழக்கம் போல விஜயும் எல்லா கட்சியினரையும் போல தலையில் இஸ்லாமியர்கள் அணியக்கூடிய அந்த குல்லாவை வைத்தான் அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, தற்போது தொண்டர்களை நோக்கி அவர் கைகாட்டிக் கொண்டும் அதே போல வழக்கமான அரசியல்வாதியை போல அதே பாணியைதான் பின்பற்றக்கூடிய சூழல்தான் இன்றைய தினம் இஃப்தார் விருந்தில் விஜய் கலந்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. அது மட்டுமல்ல, பல இடங்களில் தடுப்புகள் அமைத்து குறிப்பாக நோன்பு இருப்பவர்கள் மட்டும்தான் இங்கு அனுமதிக்கப்படுவார்கள், வேறு யாரும் இங்கே அனுமதிக்கப்படவில்லை என்ற அடிப்படையில் பல இடங்களில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட விஜய் வந்தவுடன் அந்த கட்டுப்பாடெல்லாம் தகர்த்து விட்டு உடைத்து எரிந்து கொண்டு அந்த கட்சியினுடைய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் வந்ததை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல தற்போது அந்த இடமே அதாவது அது பாதுகாப்பு இல்லாத, அதாவது ஏற்கனவே தனியார் பாதுகாப்பு கட்டுப்பாட்டு இருந்த அந்த இடம் தற்போது இயல்பாக ஒரு இடமாக இருக்கிறது. ஆனால் விஜய் வருவதற்கு இவ்வளவு நேரத்துக்கு முன்னதாகவே இன்று காலை முதலே பல இடங்களிலிருந்து ரசிகர்கள் மற்றும் கட்சியினுடைய தொண்டர்கள் வந்தார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. மாவட்டத்திற்கு 5 என்ற அடிப்படையில் 120 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அதே போல இஸ்லாமிய இயக்கங்களை சேர்ந்தவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்க விடப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, விஜய் கட்சி ஆரம்பித்து நடக்கின்ற முதல் இஸ்லாமிய கூட்டம் கிட்டத்தட்ட இஃப்தார் விருந்து விஜய் நடத்துகிறார். அங்கு இஸ்லாமியர்களுக்கு விருந்து வைக்கிறார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக காட்டப்படுகிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைக்கப்படக்கூடிய அந்த 2400 சேர்கள் மட்டுமே, 2400 பேர் அமரக்கூடிய அளவிலே அந்த மைதானம் இருந்தாலும் கூட தற்போது கூடுதலாக பல இடங்களில் இருந்து நேரடியாக தொண்டர்கள் மற்றும் கட்சியினர் உள்ளே வந்ததன் காரணமாக அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே அந்த நோன்பு விருந்தில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது பெண்கள், ஆண்கள் என தற்போது அவர்களும் இந்த இஃப்தார் விருந்தில் அழைப்பின் பேரில் வந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் உள்ளே சென்றதன் காரணமாக ஏற்கனவே உள்ளே போதுமான அளவு இடமில்லை. இருந்த போதும் தற்போது அங்க வந்து இஸ்லாமியர்கள் கூட உள்ளே வர முடியாத ஒரு சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல இடங்களில் கேட்களை உடைத்தும் பல இடங்களில் இருக்கிற கண்ணாடி தடுப்புகளை உடைத்தும் தற்போது விஜயனுடைய தொண்டர்கள் அந்த அரங்கத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறார்கள். Taste the Daily.